இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றில் இளைஞர்களினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அது தமிழகத்தை சார்ந்தவர் என்றால் நமக்கெல்லாம் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். வீர வாஞ்சிநாதன் 1806ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய செங்கோட்டை பகுதியிலே வாஞ்சிநாதன் பிறக்கிறார். திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மூலத்திருநாள் அந்த கல்லூரியிலே சென்று பட்டப்படிப்பை படிக்கிறார். இளம் வயதிலேயே திருமணம் செய்து காட்டிலாக்காவிலே வனத்துறையிலே கல்லூரி படிப்பை முடித்து வேலைக்கு சேர்கிறார். தமிழகத்துல பாரத மாதா சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை வாஞ்சிநாதன் உள்ளிட்டோர் ஏற்படுத்துகின்றனர். பாரத மாதா சங்கத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், அகிம்சையிலே இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற முடியாது, ஆயுதங்கள் மூலமாக இளைஞர்களை ஒன்று திரட்டி ஆயுத புரட்சி ஏற்படுத்தி ஆங்கிலேயருக்கு அச்சத்தையும் பயத்தையும் உருவாக்குவதன் மூலமாகத்தான் சுதந்திரத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு கொள்கையோடு ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் இந்த பாரத மாதா சங்கம். ஒரு சிலர் இடத்திலே ஆயுத பயிற்சி பெற்றுக் கொள்கிறார். அந்த திருநெல்வேலியில வந்த போது இங்கே திருநெல்வேலியிலே வெள்ளைக்கார கலெக்டர் ஆஷ் இங்கே நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆஷின் மீது வாஞ்சிநாதனுக்கு கோபம் ஏற்படுவதற்கு 2 முக்கிய காரணங்கள் வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. ஒன்று, நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலம் அருவி. அந்த குற்றாலம் அருவியினுடைய அந்த அருவிக்கரையிலே குற்றாலநாத சுவாமியினுடைய திருக்கோவில் இருக்கிறது. தினசரி உற்சவமூர்த்தி அந்த குற்றால அருவியிலே நீராடி விட்டு செல்வது அந்த கோயிலினுடைய மரபு, வழியான சடங்கு. ஒரு நாள் இந்த கலெக்டர் ஆஷ் தன்னுடைய குடும்பத்தோடு அருவியிலே குளித்துக் கொண்டிருக்கிறார். குற்றாலநாத சுவாமியினுடைய அந்த உற்சவமூர்த்தியானது வருகிறது. அதற்கு வழிவிடாமல் வேண்டுமென்றே பல மணி நேரம் குற்றாலநாத சுவாமியை அருவிக்கரையிலே காக்க வைத்து தன்னுடைய அதிகார திமிரை, ஆணவத்தை காட்டுவதற்காகவும் இந்து மதத்தை, இந்து தெய்வங்களை இழிவுபடுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த குற்றாலநாத சுவாமியை அந்த அருவிக்கரையிலே கலெக்டர் ஆஷ் காக்க வைத்து அவர் குடும்பத்தோடு குளித்து விட்டு சென்ற பின்புதான் அந்த பூஜைகள் நடைபெற்றது. இந்த சம்பவத்தை வாஞ்சிநாதன் நேரிலே பார்க்கிறார். இது கலெக்டர் ஆஷ் மீது வாஞ்சிநாதனுக்கு கோபம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. வரலாற்றில் இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. 1908ஆம் ஆண்டு வ.உ.சி. அவர்கள் திருநெல்வேலியிலே ஒரு விழா எடுக்கிறார். அது என்ன விழா என்றால், சுதந்திர போராட்ட வீரர் பிபின் சந்திரபால் அவர்களுடைய விடுதலை. அந்த விடுதலையை வரவேற்று தாமிரபரணி நதிக்கரையிலே வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த பொதுக்கூட்டத்திலே வாஞ்சிநாதனும் பங்கேற்கிறார். மிகப்பெரிய ஒரு கூட்டம், மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை கலெக்டர் ஆஷினுடைய தடையை மீறி வ.உ.சி. அங்கே நடத்துகிறார். அதன் காரணமாக அடுத்த நாளே வ.உ.சி. அவர்கள் தேச துரோக வழக்கிற்காக அந்த வழக்கிலே வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் 2 ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறார்கள். சிறையிலே வ.உ.சி. செக்கிழுத்து கொடுமைப்படுத்தப்படுகிறார். ஒரு பக்கத்திலே சுப்பிரமணிய சிவா அவருக்கு தொழுநோயாளிகளினுடைய இந்த சிறுநீரை கொடுத்து அவரை தொழுநோயாளியாக மாற்றுவதற்கான முயற்சிகளை, கொடூரத்தை ஆங்கிலேய சர்க்கார் செய்து கொண்டிருந்தது. இந்த இருவருக்கும் இவ்வளவு பெரிய தண்டனை கிடைத்தது வாஞ்சிநாதனுடைய நெஞ்சிலே ஒரு 6வது வடுவாக மாறியது. இந்த கலெக்டர் ஆஷ்க்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும். உடனடியாக அந்த பாரத மாதாவினுடைய சங்கத்திலே முடிவு செய்கிறார்கள், கலெக்டர் ஆஷை கொலை செய்ய வேண்டுதான் இதற்கு தீர்வு என்று முடிவு செய்கிறார்கள். இந்த காளிதேவியினுடைய முன்னால் சீட்டு எழுதி போடப்படுகிறது. 5 நபர்களினுடைய பெயர்கள் சீட்டிலே போடப்படுகிறது. அதிலே வாஞ்சிநாதனுடைய பெயர் அந்த சீட்டிலே வருகிறது. இந்த தேசத்திற்காக மிகப்பெரிய காரியத்தை செய்வதற்கு காளிதேவி எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சீட்டை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார். 1911ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி இதே நாள் கலெக்டர் ஆஷ் தன்னுடைய மகனை, கொடைக்கானலிலே படித்துக் கொண்டிருக்கிற தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக ரயிலிலே கொடைக்கானலுக்கு செல்கிறார். திருநெல்வேலியிலிருந்து கிளம்பிய ரயில் 10:38 மணிக்கு வாஞ்சிநாதன் நின்று கொண்டிருந்த அந்த மணியாச்சி ரயில் நிலையத்தை அடைகிறது. 10:48 மணிக்கு சிலோன் போட் மில் என்கின்ற ஒரு ரயில் வர வேண்டும். அந்த ரயிலோடு இந்த ரயில் பெட்டியை இணைக்க வேண்டும். இதற்காக 10 நிமிடம் கால இடைவெளி. அந்த மணியாச்சியினுடைய ரயில் நிலையத்தில் 10:38க்கு கலெக்டர் ஆஷ் அந்த ரயில் நிற்கிறது. அவருடைய மெய்காப்பாளர் இறங்கி தண்ணீர் பிடிப்பதற்காக செல்கிறார். இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்ட வாஞ்சிநாதன் அந்த கலெக்டர் ஆஷ் அமர்ந்திருந்த முதல் வகுப்பினுடைய அந்த ரயில் பெட்டிக்குள் நுழைகிறான். தன் கையிலே வைத்திருந்த அந்த பெல்ஜியம் நாட்டை சார்ந்த ஒரு துப்பாக்கி, சிறு வயதிலேயே இளம் வயதிலேயே துப்பாக்கி பயிற்சி பெற்றவனாயிட்டே வாஞ்சிநாதன் அந்த பெல்ஜியம் நாட்டினுடைய துப்பாக்கியை தன் கையிலே வைத்திருந்தான். அதை எடுத்து ஆஷினுடைய நெஞ்சை நோக்கி சுடுகிறான். ஒரு கணம் கூட ஆஷ் துரையை சிந்திப்பதற்கு நேரம் கொடுக்காமல் சுட்டு வீழ்த்தி படுகொலை செய்கிறான்.
மிகப்பெரிய போலீஸ் படை வாஞ்சிநாதனை துரத்துகிறது. வாஞ்சிநாதன் ஓடுகிறான். இனியும் இவர்கள் கையிலே சிக்கினால் நமக்கு ஆபத்து என்கின்ற மாத்திரத்தில் அங்கு அருகிலே இருந்த ஒரு கழிப்பறைக்குள்ளாக வாஞ்சிநாதன் செல்கிறான். சென்ற போது கூட அவனுடைய கண்ணீரத்தை நாம் பார்க்க வேண்டும். வாஞ்சிநாதன் முதலிலே சென்றது ஒரு பெண்களினுடைய அந்த கழிப்பறை. அந்த பெண்களினுடைய கழிப்பறைக்குள் சென்றால் அது கண்ணியக்குறி என்று சொல்லி அந்த கழிப்பறையிலிருந்து வெளியே வந்து ஆண்களினுடைய கழிப்பறைக்குள்ளாக செல்கிறான். உள்ளே தாளிட்டுக் கொள்கிறான். பல மணி நேரம் உள்ளே வெளியே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவரை தேடுகிறார்கள். உள்ளே இருந்து சத்தம் கொடுக்கிறார்கள். வாஞ்சிநாதன் இடத்திலிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. ஒரு சில மணி நேரங்களிலே இனியும் நாம் இந்த இடத்திலே இருந்தால் மிகப்பெரிய ஒரு போலீஸ் படை நம்மை சுற்றி இருக்கிறது, நம்மை கொண்டு விடுவார்கள், இல்லை என்று சொன்னால் ஆங்கிலேய அரசு நம்மளை தூக்கிலிடும் என்பதை தெரிந்த வாஞ்சிநாதன் ஆங்கிலேயன் கையால் நாம் சுடுபட்டு தூக்கிலிட்டு சாவதை விட தனக்குத்தானே சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று தன் கையில வைத்திருந்த அந்த துப்பாக்கியை வைத்து அந்த கழிப்பறைக்குள்ளாக தன்னைத்தானே மாய்த்து கொண்டு வீர மரணமடைந்த நாள் இன்றைக்கு ஜூன் 17. இங்கிலாந்தினுடைய நாடாளுமன்றம் கூடுகிறது. நாடாளுமன்றத்திலே ஆஸ்துரை சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அளவிலே பேசப்படுகிறது. இனியும் இந்தியவர்கள் அமைதியாக போராடுவார்கள், அகிம்சையிலே போராடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை ஆங்கிலேயருக்கு தகர்ந்தது. இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தியது வீர வாஞ்சிநாதன் ஆஸ்துரையை சுட்டுக் கொன்ற அந்த சம்பவம். 25 வயதிலே இந்த இந்திய தேசத்திலே விடுதலைக்காக தன்னுடைய உயிரை மாய்த்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்தியர்களுக்கு எதிராக செயல்பட்ட வெள்ளைக்கார கலெக்டரை வீழ்த்திய வாஞ்சிநாதன் நினைவு நாள்